குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் மிதுன ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னா, ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருக்கார். அப்போ ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்கிறது, ஜென்ம குருவாக இருக்கிறது, நன்மைன்னு நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே ஜென்ம குரு அப்படிங்கிறது என்றைக்குமே நன்மையை தருமா அப்படின்னு கேட்டால், குரு பார்க்குற இடம் தான் நல்லா இருக்குமே தவிர குரு இருக்கிற இடம் கொஞ்சம் பாதிக்கப்படும். இப்போது ஜென்ம குரு அப்படிங்கிறது நன்மையை தரப்போகிறது கிடையாது. நம்ம நிறையா சொல்லிட்டோம், நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் மிதுனத்துக்கு ஜென்மகுரு வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தாச்சு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பாசிட்டிவாக நடந்துடாதா அப்படிங்கிற ஏக்கமெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஏன்னா எது எடுத்தாலும் நம்மளுக்கு நெகட்டிவா, எது எடுத்தாலும் நம்மளுக்கு சங்கடங்களை கொடுக்குற மாதிரி, சலிப்புகளை தர்ற மாதிரி இப்படியே தான் போயிட்டு இருக்குது. எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல. என்னைக்கும் நம்ம பண்ண தவறுக்கு உண்டான தண்டனைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் மிதுனத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் மாறுமா, ஜென்மகுருவினுடைய பாதிப்பு நீங்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இரண்டாம் இடத்துல கிரகம் ஏதும் இல்லை. மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் கேது கூட இருக்காரு. 5-12 அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது 50-50 தான் பாசிட்டிவ். அதே போல் நான்காம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு. இங்கே புதன் உச்சமாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் சுகஸ்தான அதிபதி உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. ராசி அதிபதி உச்சமாகும் போது ஜென்ம குருவில் என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாது, பார்த்துடலாம் என்னங்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறார். இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, இந்த மாத துவக்கத்திலேயே சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அந்த மாதம் முழுக்க சூரியன் 4ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். 3ஆம் அதிபதி 4ல். இது ஒரு நல்ல மாற்றம் தான் சொல்லுவேன். 3ஆம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சி பலத்தில் இருக்கிறத விட சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நிஸ்பலம்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், புதன் வீட்டில் சூரியன் இருக்கிறது நல்லது தான். புதனோட உச்சம் பெற்ற கிரகத்தோட சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ சூரியன் அப்படிங்கிறது ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். அதே போல் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான அவர் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசி அதிபதி 5ல் இருக்கலாம், தப்பில்லை. இதுவும் ஒரு சுகமான ஒரு பயிற்சி தான். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. 4ஆம் இடத்துல கண்ணியில் சுக்கிரன் நீச்சம். ஆனால் மிதுனத்துக்கு மட்டும் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம்னு அர்த்தம். இந்த ராசியாக இருந்தாலும் 4ல் சுக்கிரன் இருந்தால் திக்பலம் தான். மிதுனத்துக்கு அங்கே நீச்சமாக இருந்தால் கூட திக்பலம் பலமாக இருக்கிறது தான் அர்த்தம். ஸோ அது கூட வேணாம் சாமி. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையே ஆகுது. புதன் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் புதனும் இருக்காங்க. ஸோ இது என்னென்னவெல்லாம் செய்ய காத்திருக்கு. ஒரு 7 நாள் மட்டும் அந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை வராது, அதுக்கப்புறம் பரிவர்த்தனை ஆகுது. ஸோ அந்த புரட்டாசி 16லேருந்து புரட்டாசி 23 வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை இல்லை, அதுக்கப்புறம் பரிவர்த்தனை ஆகுது. அந்த 7 நாட்களில் நிறைய சேஞ்சஸ் நடக்க காத்திருக்கு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி. ஸோ இவர் வந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல சூரியன் என்னதான் சூரியன் இருந்தால் அங்கே கேது இருந்தது. சூரியன் வீட்டில் கேது இருந்தும் சூரியனும் கேதும் இப்போ தான் நெருங்கி கிரகணமெல்லாம் முடிஞ்சது. இப்போ சந்திர கிரகணம் முடிஞ்சது, அடுத்தது சூரிய கிரகணம் கூட வர காத்திருக்கு. ஸோ அந்த கிரகணமெல்லாம் முடிஞ்சு சூரியன் ஃப்ரீயாகி வெளியே வர்றாரு. அப்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்து குழந்தை பேருக்காக மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த மொட்டாலிட்டி பவர் இல்லை, ஸ்பெர்ம் கவுண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த வீரிய குறைபாடு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அந்த வீரிய குறைபாடு ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு ஆல்ரெடி கோச்சாரத்தில்.
எகைன் இப்போ அதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கரெக்டாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பலனை இந்த காலகட்டம் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ குழந்தை இல்லை, குழந்தைக்காக அந்த முக்கியமாக அந்த வீரிய குறைபாட்டினால குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது, ஏற்படுத்திடும். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வீடு மாற்றம், நிலம் மாற்றம், வாகன மாற்றம், இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சரியாகும். மூணாவது, டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது கோளாறுகள் இருக்குது, அதை சரி பண்ணணும், அதுக்காக அலைஞ்சிட்ருக்கேன் சார், இன்னும் அதை வேலை முடியல அப்படின்னாலும் அது நடக்கும். பத்திரப்பதிவுகளாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக நிலம் அல்லது வாகனம் அல்லது வீடு வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. வயது முதிர்ந்த நபர்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. முக்கியமாக இங்கே உடல் பிரச்சனைன்னு வந்தால் காய்ச்சல் தான் வரும், காய்ச்சல் தலைவலி தான் வரும், இல்லைன்னா அஜீரண கோளாறு வரும். இது 3 தான் இந்த மாதத்தில் மிதுன ராசிக்கு வரக்கூடிய நோய்களாக காட்டுது. மற்றபடி பெரிய லெவலில் பெரிய பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காய்ச்சல், தலைவலி, அஜீரண கோளாறு, இது 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. அது முக்கியமாக அந்த மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கும் ஈஸியாக டைஜஷன் ஆகாத உணவுகளை, பால் அப்படியே பிராமின்ஸ் அப்படி ராவாக குடிப்பாங்க, தண்ணி கலக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஈஸி டைஜஷன் இல்லாத உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் இந்த தலைவலி, காய்ச்சலும், இந்த அஜீரண கோளாறுகளும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதை பார்த்துக்கிடலாம். சரி, ஓகே. இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூரியன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது தாயாரினுடைய இழந்த ஆதிக்கம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆயிடுது. தாயாரோட பேச்சு வீட்டுக்குள்ளே பேசினா எடுபடும், அவங்க சொல்கிறபடி கேட்டால் நம்மளும் அடுத்துக்கிட்ட வளர்ச்சிக்கு நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதே போல் 4-3 தொடர்பு ஏற்படும் போது கண்டிப்பாக புரிஞ்சுக்குங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஏதாவது கோர்ஸ் படிக்கணும், புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாவது பண்ணணும், ஒரு 3 மாத கோர்ஸோ 6 மாத கோர்ஸோ 1 வருஷம் 2 வருஷம் எப்படின்னாலும் சரி, அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணணும், சும்மா லீவுனால கழிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான மனநிலைமைகள் நம்மளுக்கு இருக்கும். அதை நம்ம செய்யவும் ஆரம்பிப்போம். ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மையாக போய் முடியுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. மாற்றங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களாக மாற்றப்படுது அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைகளோட சில மாற்றங்களை செய்வோம். தொழில் சம்மந்தமான விஷயங்கள் எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வேணும்னாலும் வேண்டானாலும் சில விஷயங்களை செய்தால் தான் அடுத்தடுத்து நம்ம இருக்கிற தொழிலையாவது காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அமைப்புகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா சூரியனுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அவர் 3 கூடியவராக இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகளை சொல்லுது. கொஞ்சம் மாமியார் தான், மாமியாரனுடைய ஆதிக்கமும் குடும்பத்துக்குள்ளே அதிகமாகிடும். தாயார் அதிகமாட்டும் மாமியார் அதிகமாட்டும் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே அதிகமாகுது, பார்த்துக்கோங்க. கூட தயார் இருந்தால் தயார் ஆதிக்கம், மாமியார் இருந்தால் மாமியார் ஆதிக்கம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. கொஞ்சம் அவங்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது. சில நேரங்கள் இப்போ புதுசாக கேஜெட்ஸ் எல்லாம் வாங்குவீங்க. எப்படி புது கேஜெட்ஸ் வாங்குவீங்கன்னா, ஒரு செல்ஃபோன் வாங்குவீங்க, இல்லை செல்ஃபோன் நல்ல டிஸ்பிளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுவீங்க. நல்லா இருக்கிற ஃபோனை கூட கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொன்று வாங்குவோம். கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, நல்லதாக வச்சுக்குவோம், அது போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினைப்போம். சில நபர்களுக்கு மட்டும் அந்த திருட்டு போகுதல் அப்படிங்கிறது நடக்கும். ஆபரணம், காதில், கையில், விரலில், செல்ஃபோனோ இல்லை டாக்குமெண்ட்டோ ஏதாவது ஒன்று திருட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. நான் சொன்ன அந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது. ஸோ பார்த்துக்கிடுங்க. அதே நேரத்தில் மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் அதிகமாக வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் இருக்கீங்க இல்லையா, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, குடும்ப தலைவிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த ஆயுதங்களை பயன்படுத்துறதுல மட்டும் கொஞ்சம் கவனம். சரிங்களா? அந்த என்ன சொல்கிறது, காய்கறி வெட்டும்போது, இந்த மாதிரி மிக்சி பயன்படுத்தும் போது, மோட்ரு ஆயுதம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனம். சரிங்களா? ஸோ அதனால் சின்னதாக தொந்தரவுகள் வர்றதுக்கோ, கையை வெட்டிக்கிறதுக்கோ, இல்லை மிக்சியிலுக்குள்ளே கை விட்டு ஏதாவது ஒன்றும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஓகே. மூணாவதாக, தேவையில்லாத பொறுப்புகள், பதவிகள் நம்மளை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அந்த பதவி நம்மளுக்கு தேவையா, தேவையில்லையா, இதை நம்மளால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, இதனால் சமாளிக்க முடியுமா, சமாளிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து அதை அப்படியே கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா
போதும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வேணும் வேணாம், நடக்கும் நடக்காது, பண்ண முடியும் முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா? நிறைய நண்பர்கள், இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த காலகட்டம் பொது சேவை ஈடுபாடெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அதில் ஒரு ஆத்ம திருப்தி இந்த காலகட்டம் கிடைக்கும். சரிங்களா? மனசு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வேகமாக செயல்படும், அறிவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஸோ இது ரெண்டையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூரியனால் வரக்கூடிய எல்லா பாதிப்புகளும் நீங்கினும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக, கொஞ்சம் ஸ்மூத்தாக, நார்மலாக இந்த காலகட்டத்தை நம்மளால் கடந்து வர முடியும். ஸோ அப்படி ஒரு அமைப்பை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ சூரியன் தன்னுடைய பலனை என்னென்னவெல்லாம் பண்ணுவார் தன்னுடைய நகர்வில் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த மாதம் முழுக்க சூரியன் 4ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். ஸோ இது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இதே வேலைச்சா செய்ய போகிறார் இந்த மாதம் முழுக்க. ஸோ அதில் மாற்றம் இல்லை. ஆனால் மாறக்கூடிய கிரகங்களாக சுக்கிரனும் புதனும் இருக்காங்க இல்லையா, அந்த சுக்கிரன் புதன் என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டா, புதன் பகவான் முதல்ல புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் மாதம் 2. இப்போ முதல் 16 நாட்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான புதன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆட்சி, உச்சம், மூல, திரிகோணம் போல 3மே புதனுக்கு கன்னி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலத்தோட 3 பலத்தோடு உட்காந்துருக்காரு புதன். என்னதான் சூரியன் சின்ன சின்ன நெகட்டிவ் கொடுக்குற மாதிரியாக ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அத்தனையும் சமாளிக்கிற அளவுக்கு தெம்பையும் தைரியத்தையும் முதல் 16 நாட்களுக்கு புதன் கொடுத்துருவார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ திறமை இருக்கோ, உங்கள்கிட்ட எவ்வளோ பொட்டன்சி இருக்கோ, அந்த பொட்டன்சிக்கு உண்டான வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். நிறைய பேருக்கு பதவி பொறுப்புகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் தரப்போகிறாரு, புதனும் தரப்போகிறாரு. ஒரு தடவை மிஸ் ஆன சான்ஸ் எகெயின் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சான்ஸை மறுபடியும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இழந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த புதன் ஏற்படுத்தி தருவார் முதல் 16 நாட்களுக்கு. அதுவும் முன்னாடியே சூரியனுக்கு சொன்ன மாதிரி வண்டி வாகனம் மாற்றுறதோ, வாங்குறதோ, பிடிக்கிறதோ எல்லாமே செய்வீங்க. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. தாய்வழி உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். முதல்ல உங்களுடைய திறமை வெளிப்படுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பொட்டன்சி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளிப்படாதுக்குன்னா ஸ்டேஜ் கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா? 200% நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்போ புதனுமே நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது. புதன் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்குது, எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் வரக்கூடிய புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அந்த புதன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். லக்னாதிபதி 5க்கு வந்து உட்கார்றது, மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே செய்துடுவோம், சந்தோஷமாக எல்லாமே செய்வோம், எல்லாமே ஓகே. எப்படின்னா புரட்டாசி 16லேருந்து புரட்டாசி 23 வரைக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்சது எல்லாமே நடக்கும். நோ காம்ப்ரமைஸ். அங்கே எல்லாமே நடக்கும், ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். ஆனால் அந்த 7 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால எதிர்ப்புகளை அதிகரிச்சுக்குவீங்க அப்படிங்கிறது கட்டாயமாக சொல்லுது. அந்த காலகட்டம் வேலைக்கு போக பிடிக்காது, தொழில் செய்ய பிடிக்காது, மனசுக்கு என்ன தோணும்? டூர் போகலாம், ஊட்டி போகலாம், கொடைக்கானல் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், எல்லாம் தோணும். ஆனால் பொறுப்பாக இருந்து தொழிலை பார்க்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் தோணாது. குடும்பம் கிடந்துட்டு போது நம்ம ஏதாவது சமாளிச்சுக்கலாம், ஏதோ பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டு தான் எனக்கு முக்கியம். யார் என்னது நடந்தாலும் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுயநலமாக யோசிக்க வச்சிடும் அந்த புதன். அந்த 7 நாட்கள் புரட்டாசி 16ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 23 வரைக்கும், 2/10/2025 9/10/2025 வரைக்கும் உங்களுடைய சுயநலத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்துக்காக, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்காக அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்காக வாழ வேண்டிய அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன். அப்படி இல்லை, உங்களோட சுயநலத்துக்காக, உங்களுடைய சுய சந்தோஷத்துக்காக கொஞ்சம் எல்லா வேலையும் செஞ்சீங்க அப்படின்னா பின் நாட்களில் வருத்தப்படுவீங்க. ஏன்னா 23ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பயிற்சி ஆகுது. இங்கே சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை ஆகுது. அப்போ 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஈவன் நாங்கள் பரிவர்த்தனை ஆகலைன்னா கூட சுக்கிரன் பலம் தான். ஆனால் பரிவர்த்தனை ஆகிறதுனால 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அப்போது நம்ம ரொம்ப சுயநலமாக இருந்துட்டு போன்னு சொல்லி வருத்தப்படுவோம். அந்த 7 நாட்கள் நம்ம தலைகால் புரியாமல் ஆடக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறதுனால ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். மற்றபடி வந்து அந்த காலகட்டம் அந்த 16ஆம் தேதிக்கு மேலே யாராவதுக்கு லவ் ப்ரொபோசல் பண்ணுறதோ இல்லை அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட்டு, கிராஜுவிட்டி அமௌண்ட் எல்லாம் வராமல் இருக்குதுன்னா அந்த காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் அது கிடைக்க ஆரம்பிக்கும். அது கிடைக்க ஆரம்பிக்கணும் உடனே அந்த 7 நாளில் கிடைச்சிடாது.
அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் செய்யக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாறிடும், சீக்கிரமாக அதை கிடைக்கிறதுக்கு பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய திட்டங்களை ஓப்பன் அப் பண்ணிடுவீங்க, பேசிடுவீங்க, வெளியில் பேசிடுவீங்க. வெளியில் பேசுகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நல்லவர் காதுகளுக்கு அது போச்சுன்னா நன்மையாகவே முடியும். ஆனால் நல்லவர் காதுகளுக்கு அது போகுமான்னு கேட்டால் நல்லவர் காதுகளுக்கு அது போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கூட 6 கூடையவர் இருக்கிறாரு, 6 கூடையர் கூட தான் போய் லக்னாதிபதியான புதன் இணையுது. அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு எதிர்ப்பை தரக்கூடிய நபர்கள்கிட்ட தான் போய் சேருது. நம்மளே எதிரியை தேடி போகிறோம், நம்மளே கிணத்தை தேடி போகிறோம் உள்ள உழுகிறதுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே. அப்போ உஷாராக இருக்கணும். இப்போ நம்மளுடைய விருப்பங்களை, நம்மளுடைய திட்டங்களை, பிளானிங்கை வெளியில் சொல்லாதீங்க. முக்கியமாக ஆண்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். அதுலேயும் முக்கியமாக சொந்த பந்தன்னு சொல்லும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராலும் சரி, அக்கா, அண்ணி, தங்கச்சி, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, நீ எந்த உறவாக இருந்தாலும் சரி, உறவுகள்கிட்ட அதை பகிர்ந்துக்கவே வேண்டாம். மெயின் ரெக்வஸ்ட் அது. 16ஆம் தேதிக்கு மேலே நான் இப்படியாக்க அதை பண்ணுறேன்னு சொல்லி உறவுகிட்ட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 23ஆம் தேதிக்குள்ளேயே கண் திருஷ்டி, ஓமம் எல்லாம் அதிகமாகி காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆகிடும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளை அந்த அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க. அந்த பாசத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அவ்வளவு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாலே அவ்வளோ வழி தெரியுது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டுருவோம் இந்த காலகட்டம். அப்படி இருக்கையாக்கும், இப்படி இருக்கிறனாக்கும், இந்த அளவுக்கு வருது, அந்த அளவுக்கு வருது, அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், அங்கே போனேன், இங்கே போனோம்லாம் சொல்லிவிடுவோம். அப்போ சொல்லும்போது அவங்களுக்கு வயது எரியுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு சொல்லுவோம். ஆனால் பார்த்தா கடைசியில் நம்மளுக்கு தான் அது பாதிப்பாக முடியும்னு பார்த்துக்குங்க. நாவடக்கம் மிக மிக அவசியம். ஆனால் இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ, அந்த சூது, இந்த மாதிரி விஷயங்களுக்கோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. கரெக்டாக யோசித்து, கரெக்டாக செயல்பட்டு, கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதுலாம் சூப்பர். அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் சொல்லணும். அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குது ஆக்சுவலாக. சரி, அடுத்த சுக்கிர பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5-12 அதிபதி, 3ஆம் இடத்துல கேது கூட இருந்தார். 3ஆம் இடத்துல கேது கூட 12ஆம் அதிபதி இருக்கிறதுனால புது புது முயற்சிகளுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதை ஜென்மகுருவுக்கே சொல்லியிருக்கேன். புது புது முயற்சிகள் எது செய்தாலும் அது ஃபெயிலியர் தான் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறனால சில தொந்தரவுகளும், அதே போல் மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கோ அல்லது இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கோ மருத்துவ செலவுகளும் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாமே சுக்கிரன் தரக்கூடிய விஷயந்தான். 5ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச மாற்றங்களை செய்யணும்னு சொல்லி கடினமாக முயற்சி பண்ணுவீங்க, கடினமாக எல்லா வேலைகளையும் செய்வீங்க. ஸோ அது நல்ல விஷயம்தான் வைங்களேன். 5 கூடியர் 3ல் இருக்குன்னா தப்பில்லை. நான் 12ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுனால சின்ன சின்ன விரயங்களும், புது மாற்றங்கள் செய்கிறதுனால சின்ன சின்ன விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி சொல்லலாம், ஒரு 2 வீலர் சர்வீஸ் கொடுக்கணும்னு இருக்குது, ஒரு 4 வீலர் சர்வீஸ் கொடுக்கணும்னு இருக்குதுன்னா நம்ம ஒரு ரேட் நினச்சிருப்போம், ஒரு 10,000 ரூபாய் தான் வரும் அப்படின்னு நினச்சிருப்போம். அது 15,000 ஆகும், 20,000 கூட ஆகும். சர்வீஸ் காஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை இது சொல்லுது. சரிங்களா? அப்போது வண்டி வாகனத்தில் நம்ம சுகபோகமாக இருக்கிறதுக்காக சில செலவுகளை செய்வோம், அது கொஞ்சம் அதிகமாகிடுது. அவ்வளோதான், சிம்பிள். மற்றபடி 23ஆம் தேதி அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. 4ஆம் இடத்துல ஒரு திக்பலம், நீச்சம் தான் இருந்தாலும் மிதுனத்துக்கு மட்டும் அது திக்பலமாக அடையுது. திக்பலம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, புதனோட பரிவர்த்தனை ஆகுது. அப்படிங்கும்போது 4ஆம் இடம் பலம் அடையுது. இப்போ வீட்டவே அப்படியே பல ஆக்கிடணும், புதுமையாக்கிடணும், புதுப்பிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் மனசுக்குள்ள. அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். நிறைய பேர் இது டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாகவே கட்டிடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்துடும். நல்ல ஒரு பிளான் பண்ணணும், பக்காவாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அது மன நிம்மதியோடு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி கட்டணுமோ அப்படிலாம் கட்டிடணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மன நிறைவோடு வீட்டை பார்க்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு இனிமேல் எந்த தீங்கு வந்துடக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன உணவுகள் எடுத்துருக்கணும், என்னென்ன உணவுகள் எடுத்தால் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்மளுடைய மன நிம்மதிக்காகவும் தான் சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அட்மாஸ்பியரையும் நல்லபடியாக மாற்றிக்கணும். அப்படின்னா தான் நான் உடம்பு மனசும் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு அட்மாஸ்பியரையும் மாற்றுவோம். உடம்பு மனசு நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அத்தனை வேலையும் இந்த மாதத்தில், அதாவது 23ஆம் தேதிக்கு மேலே செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. செலவானா ஆகிட்டு போது பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த மைண்ட் செட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த சுக்கிரன் திக்பலம் அடைகிறது நல்ல விஷயந்தான், பரிவர்த்தனை ஆகிறது இன்னும் நல்ல விஷயந்தான். அந்த நன்மைகள் இன்னும் கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, தீமைகள் குறையிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, காமாட்சி வழிபாடு பண்ணிட்டு வரணும். நீங்கள் நெய் தீபம் தான் போடணும். மல்லிகைப்பூ வச்சு காமாட்சிக்கு நெய் தீபம் 2 போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடு செய்துட்டு வாங்க.
கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக அமையும். மேலும் பொருளாதாரம், உடல் ரீதியான சந்தோஷம், மன ரீதியான சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.